அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போற தலைப்பு ஏப்ரல் மாத ராசி பலன் 2024. கடகராசி நேயர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசி, உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் கும்பராசியில் சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துல சூரியன் ராகு சுக்கிரன் மீனராசியில் இருக்காங்க. 10ஆம் இடமான தொழில்ஸ்தானத்துல குரு புதன் மேசராசியில சஞ்சரிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி புதன் வக்ரமாவாரு. ஏப்ரல் 14ஆம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 23ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். ஏப்ரல் 24ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசி நேயர்களுக்கு, கடகராசி அஷ்டம சனியில நிறைய பாதிப்பில் இருக்கீங்க. சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. நரக வாழ்க்கை, நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கை தாங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா கவலைப்படாதீங்க, இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். மாதம் நல்ல ஒரு மாதமா உங்களுக்கு இருக்கும். 3ஆம் இடத்துல கேது இருக்கிறனால ஓரளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க, 10ஆம் இடத்துல சுக்கிரன் வந்துடுறாரு. உங்க ராசிக்கு 4ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி. 10ஆம் இடத்துக்கு சுக்கிரன் இந்த மாதம் கடைசி பகுதிக்கு வந்துருவாரு. சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? பிரச்சனை இருக்கும் தான். பிரச்சனை முழுசா உங்களுக்கு விட்டு விலக போறது கிடையாது. பிரச்சனையும் சமாளிக்க கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமா இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு இருக்கும். அடுத்தது பாருங்க, மே மாதம் 1ஆம் தேதி உங்களுக்கு குரு பயிற்சியும் நடந்துடும். சரிங்களா? அந்த குரு பகவான் உங்களை காப்பாத்துவார். மே மாதம் 1ஆம் தேதியில பாருங்க, குரு பகவான் வரனால, குரு பகவானோட பயிற்சி நடக்கிறதுனால ஒரு சில பேர் எல்லாம் தப்பிச்சிருவீங்க. பிரச்சனை இருக்கும், அது ஓரளவு தாங்கி பிடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். சமாளிச்சு வரக்கூடிய அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு நிச்சயமா குரு பகவானால உங்களுக்கு இருக்கும். ஒரு ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்காரு. யாருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் இல்ல கொடுத்துறாதீங்க. பண விஷயத்துல இந்த மாதம் கவனமா இருங்க. வண்டி வாகனத்துல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருங்க. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துல போட்டு மாட்டிக்காதீங்க. கவனமா இருக்கணும். ஏன்னா நீங்க நல்லது செஞ்சு கெட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. தப்பே செய்யாம தேவையில்லாத பிரச்சனைகள் போய் மாட்டிட்டு இருக்கீங்க. தண்டனையை அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. கடகராசி நேயர்கள் கவனமா இருக்கணும். உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்காரு. இந்த குரு உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பாக்குறாரு, 4ஆம் இடத்தை பார்ப்பாரு, 6ஆம் இடத்தை பார்ப்பாரு. இந்த மாதம் கடன் கிடைக்குங்க. கேட்ட கடன் ஒரு சில பேருக்கு கிடைச்சிடும் இந்த மாதம். ஏன்னா நிறைய பேர் கடன் தொல்லையில இருக்கீங்க. ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்கியாவது நம்ம அடைச்சிட மாட்டோமா, நம்ம பிரச்சனை சமாளிச்சிட மாட்டோமா, பிரச்சனை மேல பிரச்சனையே போயிட்டு இருக்கு, நம்ம வாழ்க்கை இப்படியே போயிட்டு இருந்தா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைக்கு வந்துட்டீங்க கடகராசி நேயர்கள். அந்த அளவுக்கு ஒரு ஒரு நெகட்டிவான விஷயங்கள், ஒரு கொடுமையான விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கு. பூச நட்சத்திரக்காரங்களும் புனர்பூச நட்சத்திரக்காரங்களும் கடுமையான பாதிப்பில் இருக்கீங்க. இந்த மாதம் ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். சரிங்களா? ஓரளவுக்கு பிரச்சனையை உங்களால சமாளிக்க முடியும். சரிங்களா? உங்க ராசிக்கு பாருங்க, செவ்வாயோட பயிற்சி நடக்கும். அந்த செவ்வாய் உங்க ராசிக்கு 5ஆம் அதிபதி அவர் 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். 5ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போறாரு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா சுக்கிரனோட இருக்கார். அந்த சுக்கிரன் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வந்துருவார். 5ஆம் அதிபதி ராகுவோட போய் சேர்றாரு. குழந்தைகளோட ஆரோக்கிய விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குழந்தைகளோட ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். சொந்த தொழில் முதலீடு போடாதீங்க, கவனமா இருங்க. சரிங்களா? நான் ஒரு சில பேர்ல சொந்த தொழில் முதலீடு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் இருக்கீங்க. அதுல போய் மாட்டிக்காதீங்க, அவசரப்பட்டு மாட்டிக்காதீங்க. இதுக்கு முன்னாடி சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கும். புதுசா தொழில் ஆரம்பிக்கிறவங்க ஆரம்பிக்காம இருக்கிற வரைக்கும் நல்லது. புதுசா பணத்தை போய் போட்டீங்கன்னா மாட்டிக்குவீங்க. ஏன்னா அஷ்டம சனி கொடுக்குற மாதிரி கொடுத்து எல்லாத்தையும் உங்களை ஏமாத்த வச்சிருவார். அதாவது கொடுக்குற மாதிரி வர்ற மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் நடக்கிற மாதிரி வரும். ஆனா கடைசியில் பாத்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுக்கு அப்படியே எதிரா ஆப்போசிட்டா தான் நடக்கும். கவனமா இருக்கணும். சரிங்களா? இந்த மாதிரி ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. வருமானம் வரும். சரிங்களா? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருக்கும். வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்கல, அசிங்கமானப்பட்டதான் மிச்சம். வேலை செய்யற இடத்துல உங்களை மதிக்க கிடையாது, யாரும் உங்களுக்கு புரிஞ்சுக்க கிடையாது. ஆனா இந்த மாதிரி முயற்சி பண்ணுங்க. ஏன்னா 3ல கேது இருக்காரு. அடுத்து உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு குரு வந்துருவார் அடுத்த மாசம். அப்ப இந்த மாதமே கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க. நிச்சயமா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாவே இருக்கு. சரிங்களா? பயன்படுத்திக்கங்க. இந்த மாதம் நல்ல ஒரு மாதம் தாங்க. ஏன்னா எவ்வளவு போராடிட்டீங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டீங்க, எவ்வளவு அடிமேல் அடி விழுந்துருச்சு. வாழ்க்கையில நடக்கக்கூடாதெல்லாம் உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்சிட்டீங்க. எல்லாமே பார்த்துட்டீங்க. கெட்டது எல்லாமே உங்க வாழ்க்கையில பார்த்துட்டீங்க. ஆனா இந்த மாதம் ஓரளவுக்கு போராடி வந்துருவீங்க, சமாளிச்சிருவீங்க. பயப்பட வேண்டாம், மனசை விடக்கூடாது. சரிங்களா? மனசை விட்டுறாதீங்க. தைரியம் தான் முக்கியம். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது இருக்காரு. நிச்சயமா தைரியத்தை கொடுப்பார். அந்த சோம்பேறித்தனம் இதெல்லாம் உங்களுக்கு இருந்துட்டு தான் இருக்கு. உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி இருக்குங்க சார், ரொம்ப முடியலங்கனால உடம்புல பிரச்சனை வந்துட்டே இருக்கு, ஏதோ ஒன்று பிரச்சனை கொடுக்குது, உடம்பு சரியில்லாம இருக்கும், மன உளைச்சலோடு இருக்கும், சோம்பேறித்தனம் அதிகமா இருக்கு, வேலைக்கு போறதுக்கு பிடிக்கல, சொந்த தொழில் பண்றதுக்கு பிடிக்கலங்கிற மாதிரி நிறைய கடகராசினியர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஆனா இந்த மாதம் ஓரளவுக்கு சமாளிக்க முடியுங்கனால 3ஆம் இடத்துல கேது இருக்காரு.
உங்களுக்கு 10ல குரு இருக்காரு. அந்த குரு அடுத்த மாசம் 11க்கு வந்துடுறதுனால நிச்சயமா இந்த மாதம் இருந்தே ஒரு ஒரு ஆரம்ப பகுதின்னு சொல்லிடலாம். ஒரு அஸ்திவாரம்னு சொல்லலாம். சரிங்களா? இதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உங்க வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் கெட்ட விஷயங்கள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்ல விஷயங்களும் பார்ப்பீங்க. பிரச்சனையில இருந்து மீண்டு வெளியேறுவீங்க. முழுசா வர முடியலனாலும் ஒரு 50% பிரச்சனை சமாளிக்க முடியும். கடகராசி நேயர்கள் மனசை விட்டுற வேண்டாம். கவலையப்படாதீங்க. உங்க வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கை இனிமேல் மாறப்போகுது. பயப்படாம இருங்க. சரிங்களா? உங்க ஜாதகத்துல என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்க. அதாங்க முக்கியம். 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி நடந்துட்டு இருக்கவங்களுக்கு தான் பிரச்சனை உச்சகட்டமா இருக்கும். உங்க ஜாதகத்துல என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க, என்ன கிரகங்கள் உங்களுக்கு வழி நடத்திட்டு இருக்கு, என்ன கிரகத்தோட இம்பாக்ட்ல இருக்கீங்க, உங்களுக்கு கிரகங்கள் அந்த பிறப்பு ஜாதகத்துல இருக்க கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா பாதகமா இதெல்லாம் பார்த்துக்குங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை வச்சு அதை மேட்ச் பண்ணி பார்த்தாதான் நம்ம 100% துல்லியமா சொல்ல முடியும். கோச்சாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களுக்கு பாசிட்டிவா போயிட்டு இருக்கா, நெகட்டிவா போயிட்டு இருக்கா, இதை வச்சு பார்த்தாதான் நம்ம 100% நம்ம துல்லியமான பலன்கள் உங்களுக்கு நம்ம சொல்ல முடியும். உங்களோட லைஃப் எப்படி இருக்கும், எப்போ உங்க லைஃப் மாறும், எப்போ நல்லது நடக்கும், எப்போ விடிவு காலம் பிறக்கும், இது எல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால உங்க தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து தெளிவா தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.